எங்கன்னு பாத்தீங்கன்னா கேகே நகர் ராம்ஸ்ல இருக்கும், ஆர்டிஓ ஆப்போசிட்ல இருக்கு. டீ குடிக்கலாம்னு வந்தோம். 3 பேர் வந்துட்டோம். ஒருத்தர் லேட்டு எப்படியும் ½ ஹவர்ல வந்துருவாருன்னு நினைக்கிறேன். நல்லா டீ வாங்கல. தெரியல, அவரு தெரியல. நீங்க பாரு சுத்தி, நீயே பாரு சுத்தி காட்ட எவ்வளவு வெளிச்சமா இருக்கு. நீ இந்த இடத்த பாரு எவ்வளவு இருட்டா இருக்கு. இந்த சைடு நல்லா ரெட் லைட் ஏரியா மாதிரி சந்துக்குள்ள நின்னுட்டா நான் என்ன பண்ண முடியும்? ஏன் இப்படி அசிங்கப்பட்டு விட்டா நீ? என்ன ஷேர் சப்ஸ்கிரைப் கரெக்ட் தானே? ஆர்டர் கரெக்ட் தான். லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எதுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுங்க. பெல் அடிக்கலாமா? திருப்பிங்க பெல் அடிப்போம். Hola gente, mueve tu cuerpo, haz eso acá alrededor. Será un 3, rompe la pio, tostada en Bagaloledo. நாங்க ஆல்ரெடி குடிச்சிருக்கோம். நீங்க குடிச்சிட்டு ரிவ்யூ சொல்லணும். இப்ப ஏலக்காட்டியில என்னடா இருக்க போகுது? ஓ ஏலக்காட்டியா? ஏலக்காட்டி தானே இது. என்ன சொல்லுவா? பல கிராமத்தில் இருந்து, பசுக்களில் இருந்து, பசுல இருந்து, மாட்டு இதுல இருந்து இதெல்லாம் நான் கேக்குறேன். இது என்ன சொல்லுவாங்க? என்ன டைரக்டா பாலை கறந்து இங்க எடுத்துட்டு வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? நார்மலா இருக்கு. தண்ணியா தான்டா இருக்கு. உண்மையா சொல்ல போனா சலுக்குன்னு தான் இருக்கு. இதுல டெப்ரஷன் இருக்கு. நீங்க வந்து குடிச்சா ரிலீஃப் ஆகணும் சொல்றானுங்க. எப்பவுமே ஃபர்ஸ்ட் சிப்ல டேஸ்ட் தெரியாது. நீங்க முடக்கு 4 வாட்டி குடிச்சு பாத்தீங்கன்னா இருக்கலா இருக்கும். நாக்கு பழகிடும். அவ்வளவுதான். இருக்குன்னா இருக்காது. சாப்பிடாம சொல்றாங்க. இந்த மாதிரி கேமரா பண்ணி ரோட்ல இருக்கும்போது கொஞ்சம் சங்கட்டமாவே இருக்கு. எல்லாருமே பாத்துட்டு போறாங்களா? கேமரா எடுக்கிறத பாத்துட்டு எல்லாரும் எங்களை வந்து செலிபிரிட்டி மாதிரி பாத்துட்டு போறாங்க. கேமரா பாத்துட்டு அப்படி ஒரு இதா பாக்குறாங்க. எப்படின்னா இந்த டீ நார்மலா இருக்குன்ட்டு இவன் இந்த மேகி செஞ்சு தின்னும் போதே தெரிஞ்சிருக்க வேணாம் நமக்கு. இவன் சொல்றான்னு எதையும் நம்பி எந்த கடைக்கும் வரக்கூடாது. நிஜமா ராம்ஸ் டீக்கு ஃபேன்ஸ் அதிகம். ஆமா, ராம்ஸ் டீக்கு ஃபேன்ஸ் அதிகம். நீங்க சொன்னது மேபி வீடியோ பப்ளிஷ் ஆகி வைரல் ஆகி கீழே கமெண்ட்ல வந்து கழிவு ஊத்துறாங்கன்னா எனக்கு தெரியாது. இவன் சொல்ற அளவுலாம் ஒர்த் இல்ல. கப்பு ஸ்ட்ராங்கா கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். டீ எல்லாம் ரொம்ப எவ்வளவு இது 20 இலக்காட்டி நார்மல் டீ கடையோட 2 ரூபா 3 ரூபா அதிகம். அவ்வளவுதான். கப்பு ஸ்ட்ராங்கா இப்படி கொடுக்குறாங்க, மத்தபடி ஒண்ணும் இல்ல. இந்த வீடியோ எப்படியோ ஒரு 100 பீப்புள்ஸ் மேல பாப்பீங்க. யாரெல்லாம் ராம்ஸ் டீக்கு ஃபேன்ஸோ அவங்களா கமெண்ட் பண்ணியா போடுங்க. அண்ணனுக்கு அப்பதான் தெரியும். எனக்கு இறங்குதுண்ணா அப்படியே தொண்டையில இறங்குதுடா அப்படியே இறங்குது. அந்த புல்லெல்லாம் அப்படியே குத்தி உடம்பெல்லாம் ஃபுல்லா ரத்தம். ரொம்ப நார்மல் டீ தான். ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் இல்லை. நான் ராம்ஸ் டீல என்கிட்ட காசு இருந்தா நானும் ஒரு பிரான்ச்சைஸ் ஓபன் பண்ணுவேன். இப்படிதான் குடிக்கணும். 2 பேரும் ஜூஸ் மாதிரி குடிச்சிட்டு டேஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சத்தியமா எனக்கு புரியல. டீனா ஃபர்ஸ்ட் ஊத்தணும், வாயில கொஞ்ச நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் தொண்டையில இறக்கும் போது அந்த டேஸ்ட் சொல்றது எல்லாமே எனக்கு கொஞ்சம் டபுள் மீனிங்ல வர மாதிரியே இருக்கு. நல்லா வாயில விக்கணும், கொஞ்ச நேரம் விக்கணும். ஏன்டா அப்புறம் தான் முழுகணும். இல்ல புரியல. ஜி ஸ்கொயர்ன்றது ஒரு பெரிய இடம். அது தனி விளாகா ஒரு பெரிய வீடியோவாவே பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டோம். அதனால இப்ப போற இடம் பாத்தீங்கன்னா டி நகர் அமுதம். டீ வந்து இவருக்கு பிடிக்கல, அதாவது சாட்டிஸ்ஃபைட் ஆகல. அமுதம் போனோம்னா நல்ல பெரிய பெரிய பாட்டில்ல ஜூஸ் தருவாங்க. அதுல யார் நிறைய ஜூஸ் குடிக்க போறான்றதான் இன்னைக்கு காம்படிஷன் நினைக்கிறேன். அது நினைக்கிறேன்ல, அதான் காம்படிஷன். நீ ஜெயிச்சிட்டா உன் பில்ல நான் கட்டிக்கிறேன், நான் ஜெயிச்சிட்டா என் பில்ல நீ கட்டிக்க. அவன் மீடியமே 60 ரூபான்னு போட்டிருக்கான். நல்ல லார்ஜுக்கு போல. லார்ஜ் 100. நம்ம ஏரியாலே இதே கிளாஸ் 25 ரூபா. ஆஃபர் 20 ரூபா போட்டிருந்தான். எதுவா தான் காம்படிஷன் தான் இன்னைக்கு. காம்படிஷன் அதெல்லாம் தெரியாது. போட்டி நடத்தி ஆகணும். நீ எப்படி வேணாலும் குடி, வாய் வச்சு குடி, எதை வேணாலும் எங்காவது ரெடியா இருக்கா காம்படிஷன்? உங்க 2 பேருக்கு தான். அவன் போஸ்ட் கொடு. இப்படி அந்த கையும் இப்படி இருக்க கொக்கு மாதிரி அந்த கைடா சரி, இங்க பிரைஸ் கட்டுப்படி ஆகாது, வேற ஏரியால போவோம். அவன் எப்பயும் மீசி முறுக்கி ரெடியா தான் இருக்கிறான்.
முச்சு விட்றா. என்ன பண்ணும், பே பண்ணி 2 ஜூஸ் வாங்க, அவ்வளோதான். ரோஸ் மில்க்கு எல்லாருமே இங்க வந்துட்டோமே, யார் வாங்கிட்டு வருவோம்? கூப்பிடுவாங்களே, அப்ப நம்ம வாங்கிட்டு வந்துடுறேன். என்னன்னு கூப்பிடுவாங்க, அசிங்கமா சொல்லி கூப்பிடுவாங்க. தம்பி அப்படின்னு, தம்பு எல்லாம். இன்கமிங் அப்படின்னு. சரி, நீங்க இந்த சைடு வரணும். ஏன்னா சத்தியமா பாக்குற மாதிரி இருக்க மாட்டேன் ரைட் சைடுல. யாரோ இவன் உள் மனசுக்குள்ள புகுந்து நீ ரைட்ல பாக்கும்போது ஆக்ஷன் ஹீரோ மாதிரி தெரியற, லெஃப்ட்ல பாக்கும்போது தான் ரொமான்டிக் ஹீரோ மாதிரி தெரியற. சுத்தி இருக்கவங்கலாம் நம்மளே ஒரு மாதிரி இவன் கேமரா வச்சு நிக்கிறதோ நம்ம நிக்கிறதோ எல்லாம் சங்கட்டமாவே கீழ இருந்து மேல பாக்குறாங்க. யார் இவனுங்க? இப்ப கூட பாரு, திருப்பி பாரு, அங்க கூட இப்படியே பிடிச்சி நின்னுக்கிறாரு. மாட்டுறது யாராலையும் இல்ல, கேமராமேனாலதான். வீடியோ எடுக்கிறேன் ஏன்னா காமிக்கிறேன், தெரியாத மாதிரி எடு. அங்க திருப்பி அந்த கிளாஸ்ல கூட ஒருத்தர் பார்த்துட்டு சின்ன நேரத்தை கூட வேஸ்ட் பண்ண மாட்டார் கேமரா. லென்ஸ்ல பால் தெரிச்சதுன்னா 50,000 ரூபாய் சுவாகா. இன்னும் 3D எஃபெக்ட் வேணும்னா அப்படியே பால் எடுத்து மூச்சு ஊத்திடுவோம். 3D எஃபெக்ட்ல இருக்கும் வீடியோ. லைஃப்ல சின்னதா ஒரு ஆசை, அந்த மாதிரி ஒரு அபார்ட்மெண்ட் வாங்கி 6 மணிக்கு மேல வெளில சேர் போட்டு ஒரு காஃபி குடிச்சிட்டு. எனக்கு இதே மாதிரி ஒரு ஆசை, இந்த இடத்துல நம்ம ஒரு ஆபீஸ் மாதிரி செட் பண்ணிட்டு ஆபீஸ் யூடியூப்ல சேனல் அங்க இவனை செக்யூரிட்டியா உட்கார வைக்கணும்டா. நடக்குமான்னு தெரியல, பை சான்ஸ் நடந்துச்சுன்னா ஜூஸ் வந்துடும், அதை குடிக்கலாம். இது இல்லாம நன்றிண்ணா. ஐஸே இல்லாம வந்திருக்கோம், வந்ததே பாதி, அதுல பாதி சுத்தமா ஐஸ் ஐஸே வேணாம்னு சொல்லிட்டு சுத்தமா இல்ல அழுக்கா இல்லைன்னா புரியல. சரி ரைட் ஆரம்பிப்போமா? ரெடி 1 2 3. மனுஷனே இல்லை தெரியுமா?